இஷ்ட தெய்வம் பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அதுதான் சொல்கிறேன். ஜோதிடர் நான் மெயினாக ஆளுங்களுக்கு பார்க்குறது இஷ்ட தெய்வம் தான். மற்றதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம். பொருத்தம், முகூர்த்தம் அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் முதலாக நமக்குள்ள அந்த ஒரு மன உறுதி, மன நிம்மதி இருக்க வேண்டும். அதுதான் நிறைய பேருக்கு இல்லை. ரெஸ்ட்லெஸ் சொல்லுவாங்களே, இப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டம், என்ன நடக்க போகுது, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு அது வருத்தம். சம்டைம்ஸ் தேவையில்லாத வருத்தங்க. இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு நம்புறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து செய்யல இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். ஒன் ஆஃப் த மெனி திங்ஸ் நான் அப்பப்போ இந்த இஷ்ட தெய்வத்தோட சக்தி என்னன்னு அப்பப்போ உங்களுக்கு சொல்றேன். ஒன் ஆஃப் த மெனி திங்ஸ் வந்து இப்போ சில பேர் வந்து காலையில டிராஃபிக் ஜாம் போகும்போது, வேலைக்கு போகும்போது அப்படியே எரிச்சலா செய்றது. ஒரு விஷயம் அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது சரி வந்துட்டாங்க வேலை விட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு இதை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு 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 பெரிய ஒரு டென்ஷனாக போகிறது, முழுகிட்டு போகிறது. அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாரம், வீட்டுக்கு செய்கிற பொறுப்பு, கடமை ஒரு பாரமாக தெரியவங்க சில பேர் இருக்காங்க. எல்லோரும் சொல்ல வரல. சில பேர் இது என்னோட அனுபவம். இது என்னோட அஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருக்கனால, ஜோதிடம் பண்ணிட்டு இருக்கனால, என்கிட்ட வரவங்களோட சொல்கிற விஷயம் தான் இது. நிறைய பேருக்கு இது இருக்குது. இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ண என்ன ஆகும் தெரியுமா? அதாவது ஒண்ணு வழிகாட்டியா இருக்கிறது நம்மளுக்கு. மத்தது இருக்கு. அதில இன்னொரு விஷயம் தான் இது. அதாவது நீங்க செய்யிற இந்த அதாவது இந்த கஷ்டத்த கடந்து போறீங்க வந்து, உங்களுக்கு பொறுப்பா தான் தெரியும். நான் என் குடும்பத்துக்கு உழைக்கிறேன். நான் என் நல்லதுக்கு நான் செய்றேன். இது நல்ல ஒரு விஷயம். இந்த கஷ்டம் எனக்கு கஷ்டமா தெரியல என்று ஒரு மனப்பக்குவத்த குடுத்துரும். ஸோ, ஹியர்ஸ் த திங். மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு மன நிம்மதி இருந்துச்சுன்னா, அதாவது நீங்க தேட வேண்டாம் விஷயம். அதனால தான் சொல்றேன். இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணா நம்மளுக்கு எல்லா அதிர்ஷ்டம் வந்து கொட்டுன்றேன்னு. அதுதான். நீங்க தேடாம வேண்டாம். நீங்க தேடி தேடி ஒரு விஷயம் அலையறனால, அந்த விஷயம் உங்களுக்கு வந்து சேராது. ரைட்டா இல்லையா? நீங்க தேடாதம்போது வந்து வந்து சேரும் தானே! அந்த மாதிரி. மனப்பக்குவம் இருக்கும்போது உங்களுக்குன்னு தேடல் வராது. உங்களுக்கு வந்து ஓகே நான் என் கடமைய பண்றேன். அதுக்கப்புறம் நடக்கும், நடக்காதது பகவானோட கையில இருக்கிறது. நான் ஒண்ணும் செய்ய முடியாது அதுக்குன்னு. அந்த மாரி ஒரு எண்ணத்தில நீங்க போம்போது தான், உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து சேரும்னு ஒரு விஷயம். ஸோ, இந்த மாதிரி அப்பப்ப இந்த இஷ்ட தெய்வத்தோட அதாவது சிறப்பு என்னன்னு நான் பதிவு பண்றேன். நன்றி.